உன்னதங்களில் வாசமாக இருக்கிற அன்பு தெய்வத்தினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளை நமக்கு தந்தருளி, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்பதை அறியும்படிக்கு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை கொடுத்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கிணங்க அந்த பரிசுத்தத்தில் திருச்சபையாகிய நீங்களும் நானும் நிலைக்க பரலோகத்தின் ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெரும்படியாய் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த அன்பார்ந்த இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத், ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் அருகாமையில் உங்களுக்கு ஒரு கரங்களை கொடுத்து ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம் அப்படின்னா இன்னும் அது ஆனந்தமாய் மாறும் பாருங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த ஓய்வு நாளில் எல்லோரும் ஒருவருக்கொரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டோம். இந்த மனநிறைவாக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தந்தருளும்படியாய் நாம் தேவ வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வேத புத்தகத்தை திறக்கிற பொழுதெல்லாம் என் உள்ளத்தின் ஏக்கமும் பாரமும் ஒன்றாக தான் இருக்கும். அந்த ஏக்கமும் பாரமும் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, இந்த வேத புத்தகத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்த நோக்கம் நாங்கள் இந்த வேத புத்தகமாய் மாற வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் கொடுத்துருக்குறீங்கப்பா. இந்த வார தெய்வீக ஆராதனையின் செய்தியாக ஆண்டவர் என்னப்பா பேச போகிறீங்க? உங்கள் சத்தம் கேட்பதற்கு எங்களுக்கு சித்தம் செய்யுங்கப்பா, எங்களுக்கு விருப்பத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் சத்தியத்தை படிக்கிற நாங்கள் அந்த சத்தியமாகவே மாறணும் ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் தொடர்ச்சியாய் இந்த வாரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு கடந்துகிட்டு இருந்துச்சுங்க. இப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை எனக்கு நினைவுபடுத்தினார். இந்த பூமியில் பிறந்திருக்கிற எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆன்மீக போராட்டம் என்ற ஒரு போராட்டம் உண்டு. அந்த ஆன்மீக போராட்டம்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்க்கையில் ஒன்று நல்லவை பக்கம் நிற்க வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா தீயவை பக்கம் நிற்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பக்கம் ஆண்டவர் நல்லவர்களாய் மாற்றுவதற்காக நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார், மறுபக்கம் சாத்தான் நாம் தீயவர்களாய் மாறுவதற்காகவும் நாம் தீய குணங்களை அடைவதற்காகவும் அவனும் ஒரு பக்கம் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வாழ்க்கையை பாருங்களேன், ஒரு மாபெரும் ஆன்மீக போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் பரலோகத்தின் ஆண்டவர் மாத்திரம் நமக்கு இல்லாமல் போயிருந்தார். நம்ம எப்பொழுதுமே பரிச்சயமான ஒரு வசனம், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இல்லாமல் போயிருந்தால் என் துக்கத்திலே நான். இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. இந்த ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை கடந்து போகிற பொழுதெல்லாம் எவ்வளோ துக்கம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனைகளை இந்த பூமியில் நீங்கள் நானும் கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது அப்படி என்பதை யோசிக்கிறேங்க. இந்த சத்தியம் மட்டும் நமக்கு ஆதாரமாக இல்லை அப்படின்னா, இந்த சத்தியம் மட்டும் நமக்கு ஆறுதலாக இல்லை அப்படின்னா, எத்தனையோ பேர் இந்த தெய்வத்தை விட்டு பிரிஞ்சு எங்கெங்கேயோ போயிருப்போம், எப்படி எப்படியோ வாழ்ந்திருப்போம். ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை அடைத்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவர் அற்புதமான ஒரு சத்தியங்களை தொடர்ச்சியை கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் நம்ம ஒரு அற்புதமான சத்தியத்தை படிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு 3 நபர்களை இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தார். என் வாழ்க்கையில் நான் சந்தித்த சில நபர்களை குறித்து ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே வந்தார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே, இந்த அனுபவங்கள் எல்லாம் ஏன் ஆண்டவரே எனக்கு திரும்பவும் நினைவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நான் போராடி கொண்டிருக்கிறேன்ப்பா. நான் ஒரு சில அனுபவங்களை வேதாகமத்திலிருந்து உனக்கு காட்ட போகிறேன். அந்த அனுபவங்களை பாரு. அந்த அனுபவங்களை பார்க்கிற நீ அந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறது, எவ்விதமாக இருக்கிறது என்பதை நீயும் கொஞ்சம் யோசிக்கணும்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அனுபவத்தை எனக்கு காட்டினாருங்க. இன்னைக்கு செய்தியில் ஒரு 3 நபரை பேசணும் தான் நான் கடந்து வந்தேன். சீமேயி, லாபான், பிழையாம், இந்த 3 நபரை குறித்து ஒரு செய்தியை நான் கொடுக்கணும் தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து வந்தேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இந்த 3 நபருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான சத்தியங்களை வைத்திருக்கிறார். ஆனால் என்னன்னு தெரியல, இன்னைக்கு சீமேயினுடைய வாழ்க்கையை என்னால் கடக்கவே முடியல. நான் நினச்சி வந்தேன் 3 நபரையும் பேசி முடிச்சிடும்னு நினச்சி வந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, சீமேயினுடைய வாழ்க்கையை முதலாவது படி. சீமேயினுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் இருக்கிறது, அது உன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்பதை நீ யோசித்து பாரு. இந்த சத்தியத்தின் மூலமாய் நான் உன்னோடு பேச வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்தாருங்க.
இன்றைக்கி யாரை குறித்து படிக்க போகிறோம் அப்படின்னா சீமையை குறித்து தான் படிக்க போகிறோம். பலமுறை இந்த நபரை குறித்து வேதாகமத்தில் நீங்கள் வாசிச்சிருக்கலாம், பலமுறை இந்த நபரை குறித்து சத்தியங்களை கேட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த ஓய்வு நாளில் ஆவியானவர் நம்மோடு சீமையை குறித்து என்ன பேச போகிறார் என்பதை ஒரு கணம் நம்ம பார்ப்போம். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட சத்தியத்துக்குள்ளே போகலாங்களா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற எல்லா தயவுகளுக்காக நன்றி அப்பா. வேதத்தை திறக்க போகிறோம்ப்பா, வேதத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்கள் வேதத்தின் மகத்துவங்களை எங்கள் கண்கள் காணட்டும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் இந்த சத்தியத்தின் மூலமாய் கடந்து போகட்டும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் இந்த சத்தியத்தினால் நீங்கி போகட்டும். ஆண்டவர் பேசுவீராக, அடியார்கள் கேட்கிறோம். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் பேசும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் உம்முடைய நீதி விளங்க, உம்முடைய பரிசுத்தம் விளங்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசிக்கும்படியாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம். 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம். இந்த 16வது அதிகாரத்தினுடைய சம்பவத்தை ஒரு கணம் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு படிக்க போகிற சத்தியத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். தாவீது அவருடைய பாதங்கள் கடந்து வந்த சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். எங்கேயோ வனாந்தரத்தில் ஆண்டவரை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு துதித்து பாடி ஆண்டவரோடு நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் வைத்திருந்த நாட்கள் தான் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த காலம். அப்போ அவருடைய பாதம் எங்கே இருந்துச்சு? வனாந்தரத்தில் இருந்துச்சு. வனாந்தரத்தில் இருந்த அவருடைய பாதம் அடுத்ததாக ஒரு இடத்துக்கு வந்துச்சு. எங்கே வந்துச்சுங்க? யுத்த காலத்துக்கு. சந்தோஷமாக ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருந்த தாவீதுக்கு ஒரு அழைப்பு தன் தகப்பனிடத்தில் இருந்து, உன் சகோதரர்களுடைய நலம் விசாரித்து வா அப்படின்னு சொல்லி தன் சகோதரை பார்க்கும்படி அனுப்பிவிட்டார். இப்போ யுத்த காலத்துக்கு வந்தாரு. யுத்த காலத்தை பார்க்கிறாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தராகிய ஜனங்களையும் ஒரு பெலிஸ்தியன் நிந்தித்து கொண்டிருக்கிறத தாவீது பார்க்கிறாரு. அவரால் என்ன பண்ண முடியல? தாங்க முடியல. தாங்க முடியாதவராய் அந்த பெலிஸ்தியனை ஒரே ஒரு கவனையை வைத்து அவனுடைய காரியங்களை முடிச்சிட்டார். முடிச்சிட்டு அவனுடைய பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணிட்டார்? அவனுடைய தலையை வெட்டிட்டார். வனாந்தரத்தில் இருந்த பாதம் எங்க வந்துச்சு? அடுத்தது போர்க்களத்துக்கு வந்துச்சு. இப்போ போர்க்களத்துக்கு வந்த பாதம் ஒரு வெற்றி அடைஞ்சிச்சு. இப்போ ஒரு கரகோஷம் ஒன்று கேட்கிறது. அந்த கரகோஷம் என்ன தெரியுங்களா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 16,000. இந்த கரகோஷம், இந்த சத்தம் தாவீத அப்படியே அந்த போர்க்களத்தோடு நிறுத்திடல. இப்போ அந்த போர்க்களத்தில் இருந்த பாதத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு தேவன் கொண்டு போறார். எங்க கொண்டு போறாரு? அரண்மனைக்கு கொண்டு போறார். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆண்டவரை துதித்து கொண்டிருந்த அந்த தாவீதினுடைய பாதம் அரண்மனைக்கு வந்துடுச்சு. அரண்மனைக்கு வந்தாவது சந்தோஷத்தோடு இருக்கலாம் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கும் பொழுது இருபுறம் அம்புகள் தாவீதை துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பக்கம் சவுலுடைய அம்புகள், மறுபக்கம் தன் சொந்த குமாரனுடைய அப்சலோமினுடைய அம்புகள். இந்த 2 அம்புகளுக்கும் நடுவில் தாவீது சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் தான் இந்த 2 சாமுவேல் 16வது அதிகாரம். இந்த 16வது அதிகாரம் எப்படி தொடங்குதுன்னு பாருங்களேன். வசனம் 1. தாவீது மலை உச்சியிலிருந்து சற்று புறம் நடந்து போன போது, இதோ மேவி போசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமந்து 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சைப்பழ குலைகளும் வசந்த கால பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதுக்குமே என்றான். என்ன சூழ்நிலை? வனாந்தரத்தில் தாவீது அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. பசி, தாகம், சூழ்நிலை இப்படியாக நெருக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த தாவீது ராஜாவா மாறின உடனே மேவி பேசுறதுக்கு ஒரு இரக்கத்தை செஞ்சார். அந்த இரக்கத்தை செய்வதற்கு அவனுடைய வேலைக்காரனாக அந்த சீபாவை அதிகாரியாக நியமிச்சார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அந்த சீபா தாவீது ராஜா படுகிற அந்த கஷ்டத்தையும் பாரத்தையும் புரிந்தவன் என்ன செய்யறானா, பயணிப்பதற்கு கழுதைகளையும் அவர்கள் பசி ஆறுவதற்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறார். எங்க கொடுக்கிறார்னா வனாந்தரத்தில் கொடுக்கிறார்.
அப்போ இந்த சம்பவம் எங்கே நடக்கிற சம்பவம் அப்படின்னா வனாந்தரத்தில் நடைபெறுகிற சம்பவம். இப்போ என்ன சம்பவம் நடக்குது அப்படின்றத பாருங்களேன். வசனம் 4 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவி பெசத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து. அப்ப இது எந்த ஊர்ல நடக்கிற சம்பவங்க? அந்த ஊர் என்னங்க சொல்லிச்சு வேதம்? பகூரிம். சரிங்களா? பகூரிம் அப்படின்ற பகுதியில் நடக்கிற சம்பவம். இப்ப அந்த பகூரிம் என்ற ஊர்ல தாவீதும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. நடந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில எதிர்ப்புறமாக இன்னொரு நபர் நடந்து போறார். அந்த நபர் யார் அப்படின்னா வேதம் அவரை குறித்து சொல்லுது, சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி. அப்ப இவர் யார் குடும்பத்தை சார்ந்தவர்? சவுல் குடும்பத்தை சார்ந்தவர். சவுல் குடும்பத்தை சார்ந்த இந்த சீமேயு தாவீதுக்கு எதிராக வந்துகிட்டு இருக்கிறாரு. வந்தவர் சும்மா வரல. எப்படி வந்து கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுது பாருங்களேன். அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து என்ன செய்யறாராம்? தூஷிச்சுக்கிட்டே நடந்து வராராம். இப்ப நடந்து வந்து என்ன செய்யறாருன்னு பாருங்க. சகல ஜனங்களும் சகலவித பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமும் இடதுபுறமும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சானா? தூசிச்சான். இரண்டாவது என்ன செஞ்சானா? கற்களை எறிந்தான். அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். சீமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்படியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். இந்த சீமேயு தாவீதை பார்த்து முதல் வாசிச்சோம் தூஷிச்சான்னு வாசிச்சோம், இரண்டாவது கற்களை எறிந்தான்னு வாசிச்சோம், மூன்றாவது இவன் என்ன சொல்றான் அப்படின்றத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பேலியாளின் மனுஷனே. பேலியாளின் மனுஷனே என்ன தெரியுங்களா அர்த்தம்? சாத்தானின் பிள்ளையேன்றான். பிசாசுக்கு பிறந்தவனே அப்படின்னு சொல்றான். பிசாசுக்கு பிறந்தவனே தொலைந்து போ, தொலைந்து போ. இதை சொல்லிட்டு சொல்றான், சவுல் தான் ராஜாவா இருந்தாரு. இப்ப சவுல் இருந்த இடத்துல நீ இருக்கிறல்ல, சவுலை தள்ளி விட்டு நீ இருந்தபடியினால இந்த சவுல் வீட்டாருடைய இரத்தப்பழி எல்லாம் உன்மேல இருக்கும். அதை சொல்லிட்டு நிறுத்தல. அடுத்த அந்த 8வது வசனத்தில் பிற்பகுதியை வாசிக்கிறோம். இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன். தாவீதுக்கு என்னென்ன வார்த்தைலாம் வருதுன்னு பாருங்க. முதல் வார்த்தை தாவீதுக்கு வந்த வார்த்தை என்ன வார்த்தை வந்துச்சு? தூஷணம். தூஷிச்சுக்கிட்டே இருந்தான். இரண்டாவது தாவீது என்ன பண்ணா? கல் எடுத்து எரிஞ்சான். மூன்றாவது என்ன செய்யறான்னா, அவனை தூஷித்தது மாத்திரம் அல்லாம அடுத்தது சொல்றான், நீ இரத்த பிரியனான மனுஷன், நீ சாத்தானின் பிள்ளை, நீ பிசாசுக்கு பிறந்தவன், நீ ஏன் இப்படி வனாந்தரத்தில் அலையிற தெரியுமா? ஏன் உன் மகன் அப்சலோம் இப்படி உன்னை துரத்திக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? நீ ஏன் இந்த வனாந்தரமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தெரியுமா? சவுலுடைய குடும்பத்தாரால தான் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், நீ இரத்த பிரியனான மனுஷன். சரிங்க, சீமை இந்த வார்த்தையை சொல்றான். வசனத்தை வாசிச்சோம். தாவீதோடு கூட யாரெல்லாம் வராங்களா? பலசாலிகள். வலது புறத்திலும் வராங்க, இடது புறத்திலும் இருக்கிறாங்க. இப்ப அந்த பலசாலியில ஒருத்தர் என்ன கேட்கிறான்னு பாருங்க. 9வது வசனம். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன்? நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். தாங்க முடியல, ராஜாவை திட்டுறத வேலைக்காரனால தாங்க முடியல. அந்த தளபதி கேட்கிறான், என்னை விடுங்க, அந்த செத்த நாய் எப்படி உங்களை பேசலாம்? நீங்க விட்டீங்கன்னா அவன் தலையை நான் வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்றான். ராஜா என்னங்க பண்ணியிருக்கணும்? ஓகே கோ, உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன், அவன் தலையை வாங்கிட்டு வா. யாரை போய் யார் தூஷிக்கிறது? நான் ராஜா, அவன் என்ன தூஷிக்கிறானே, என்னங்க சொல்லியிருக்கணும்? போய் தலையை வாங்கிட்டு வாடான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா?
ஆனால் தாவீது என்ன சொல்றாரு பாருங்களேன், வசனத்தை நான் வாசிக்கிறேன் 10. அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். என்னங்க, தளபதி ராஜாவை திட்டுறாங்க, ராஜாவை தூசிக்கிறான், ராஜா மேல கல் எடுத்து எடிறான். தன் ராஜா கஷ்டப்படுகிறத இந்த தளபதியால பார்க்க முடியல. அவன் கேட்கறான், விடுங்க, அந்த செத்த நாயினுடைய தலையை நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்றான். ராஜா என்ன சொல்றான் அப்படின்னா, வசனத்தை வாசிக்கிறோம், அந்த வார்த்தையை மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்களேன். செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவன் என்னதானே திட்டுறான், உன்னை திட்டல. எனக்கும் உனக்கும் என்னன்னா என்ன அர்த்தம்னா, அவன் உன்னை தூசிக்கல, அவன் யாரை தூசிக்கிறான்? என்ன தூசிக்கிறான். இப்ப அந்த தூசிக்கிறான் என்ற வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றதை நீங்க ரொம்ப கவனமா கவனிங்க. அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். இப்ப கேள்வி, தாவீதை தூசிக்கட்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார்னு சொன்னார்ல, எப்படிங்க தாவீதுக்கு தெரியும் அவனை கர்த்தர் தான் அனுப்புனார்னு? கீழே அந்த 1-2 வசனத்தை வாசிச்சுட்டு அந்த கருத்தை நான் உடைக்கிறேன், இருங்க. வசனம் 11 பாருங்களேன். பின்னும் தாவீது அபிசாயும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். எத்தனாவது முறை சொல்றாரு? 2வது முறை. முதல் முறை சொன்னாரு கர்த்தர் தான் அவனை தூசிக்கும்படி அனுப்பியிருக்கிறாருன்னு சொன்னாரு. 2வது முறை சொல்றாரு அவனை கர்த்தர் தான் அனுப்பியிருக்கிறாரு, நீ விடு, என் சொந்த பிள்ளையே என் பிராணனை வாங்க தேடும் போது அவன் ஏமாத்திரம். அடுத்த வார்த்தை கவனிங்க. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூசித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே. சரிங்க, தூத்திட்டு ஓடிட்டானா இல்ல தூத்திட்டு கேட்க நிறுத்திட்டானா இல்ல அவங்க போற வரைக்கும் அதே விஷயத்தை செய்துக்கிட்டே இருந்தானா? நீங்க சிந்திச்சு பாருங்க. தாவீது அந்த இடத்துக்கு வந்த நேரத்தில் இருந்து அவன் கடந்து போகிற வரைக்கும் பின்னாடியே தூசிக்கிறான், மண்ணை வாரி இறைக்கிறான், கற்களை வாரி எரியிறான். எரியும் போது இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலையே. தளபதிக்கு வருது, வேலைக்காரனுக்கு வருது கோபம், ஏதாவது செய்யுங்கன்னு சொல்றான். ஆனா தாவீது சொல்றாரு, நீ சும்மா இரு, அவன் என்னதானே தூசிக்கிறான், உனக்கு எனக்கு என்ன, கர்த்தர் அவன் அனுப்பியிருக்கிறாரு, நீ வாயை மூடு அப்படின்றார். ஏன் தாவீது கோபமே வரலையா உனக்கு? உன் தளபதிக்கு வர கோபம் கூட உனக்கு வரலையா? இவ்வளோ பொறுமையா இருக்கிறியே, இப்படி சொல்றியே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது எழும்பிடுச்சுங்க. எனக்கு எழும்பின முதல் கேள்வி, அவன் சொன்னார் இல்லைங்களா, தாவீது சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, அவனை கர்த்தர் தான் அனுப்பினார்னு முதல் வார்த்தை சொன்னார். அவன் தூசிக்கட்டும், அவன் தூசிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டுகிறார்னு சொன்னார் பாருங்க. என்னுடைய முதல் கேள்வி, தாவீதுக்கு எப்படி தெரியும் இந்த சீமையை அனுப்பினது கர்த்தர் தான், கர்த்தர் மூலமா தான் இது நடக்கிறது என்பதை எப்படிங்க தாவீதுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? ஆவியானவர்கிட்ட ஒரு ஜெபம் போச்சு. ஆவியானவரே, வார்த்தையின் அந்த அனுபவத்தை புரிஞ்சு கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த சத்தியம் ஏதோ ஒரு சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுக்குதுப்பா, இந்த வேத வசனம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுதுப்பா, எனக்கு தேவையான சத்தியம் ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா. இதை எப்படிப்பா நான் புரிஞ்சுக்கிறது? மனுஷ கண்களால் அல்ல, மாம்ச கண்ணு பார்க்க முடியாத ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்ணை கொடுங்கப்பா, ஆவியானவரை கொடுங்கப்பா. நீங்க சொன்னீங்கல்ல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்னன்னு என்னை குறித்து சாட்சி கொடுப்போம் அவைகளேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை பெறணும்ப்பா, நான் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு கூட அந்த பகுதியை திரும்ப படிக்க ஆரம்பிச்சங்க. அப்பதான் புரிய வந்துச்சு. முதல் கேள்வி, ஆவியானவர் எனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா, சவுலுடைய குடும்பத்தை கொன்றது யாரு? யாருங்க கொன்றது சவுலுடைய குடும்பத்தை? தாவீதா கொன்றான். அவனுக்கும் சவுலுக்கும் ஒரு அடி தூரம், அப்ப கூட அவனுடைய பட்டயம் சவுல் மேல பாயல. நமக்கு எல்லாருக்குமே தெரியும்,
சவுலை கொன்றது யார் அப்படின்னா பெலிஸ்தியங்களை விழுந்து செத்தாவன். ஆனா இந்த மனுஷன் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை ரொம்ப நீங்க கவனமா கவனிக்கணும். அந்த வார்த்தையை மீண்டும் நான் வாசிக்கிறேன், ரொம்ப கவனமா கவனிங்க. ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை. வசனம் 6, 7, 8 மீண்டும் வாசிக்கிற, கவனமா கவனிங்க. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமும் இடதுபுறமும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயு அவனை தூஷித்து இரத்த பிரியனே. என்ன வார்த்தைங்க? இரத்த பிரியனே. அடுத்த வார்த்தையை கவனிங்க. பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். நீ இரத்த பிரியனான மனுஷன். இந்த இரத்த பிரியனான மனுஷன் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரதா தாவீதுக்கு யார் ஞாபகம் வந்திருக்கும்? யார் ஞாபகம் வந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். உரியாவின் ஞாபகம் வந்திருக்கும். தாவீது சவுலுடைய குடும்பத்தை அடிக்கல, சவுலுடைய குடும்பத்துக்கு எந்த தீங்கு நினைக்கல. ஆனால் இவன் ரத்தம் சிந்தின ஒரு குடும்பம் ஒன்று இருக்கிறது. இவன் இரத்த பிரியனான மனுஷன் என்று அந்த சீமையை தூசிக்கிற பொழுதெல்லாம் இவனுக்கு யாருடைய நினைப்பு வருகிறது அப்படின்னா, யாருடைய நினைப்பு? யாருங்க அந்த நபர்? யாருங்க? வேதத்தை வாசிக்கும் போது அந்த நபரை குறித்து என்னங்க சொல்லுது வேதம்? மனைவி பேர் என்னங்க? அவருடைய மனைவி பேர் என்ன? அவர் பேர் என்ன? உரியா. இந்த தாவீது ராஜா அந்த கற்கள் வீசப்படும் பொழுதும் மண் வாரி இறைக்கப்படும் பொழுதும் தூஷண வார்த்தைகள் வருகிற பொழுதும் இவனுக்கு தெரியும், சவுலுடைய குடும்பத்துக்கு நான் ஒரு துரோகமும் செய்யவில்லை. ஆனால் நான் யாருக்கு துரோகம் செய்தேன், யாருடைய ரத்தத்தை நான் சிந்தினேன் என்ற விஷயம் யாருக்கு தெரியும்? அதனால தான் தாவீது சொல்றாரு, உனக்கு எனக்கு என்ன? அவன் என்னதான தூஷிக்கிறான், அவனை தூஷிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவன் அனுப்பினதே யார் தான்? தேவன் தான் சொல்றாரு. ஏன் தேவன் அவர் நம்பினார் அப்படின்னா, இந்த தாவீது தனக்கு உண்மையும் உத்தமமாய் இருந்த உரியாவை கொன்று அவனுடைய காரியத்தை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யோசித்தான். எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி பக்காவா பிளான போட்டான். பக்காவான திட்டம். பக்காவான திட்டத்தை போட்டு உரியாவை என்ன பண்ணிட்டான்? கொலை செஞ்சிட்டான். இப்ப அந்த குற்ற உணர்வு தாவீதுக்கு வரணுமா வரக்கூடாதா? ஆண்டவர் என்ன தெரியுங்களா செய்யறாரு? சீமையை அனுப்புறாரு, நீ போ, அவங்கிட்ட போ, அவங்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லு, இரத்த பிரியனான மனுஷனேன்ற வார்த்தையை சொல்லு. ஏன் ஆண்டவரே சொல்லணும்? அவன் இரத்த பிரியனான மனுஷன் தான். அவனை அப்படியே விட்டு விடுவது எனக்கு ஆசை அல்ல. அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற வேண்டும். அவன்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நான் புரிய வைக்கணும். அவனை மனம் திரும்புதலுக்குள்ளாக அழைக்கணும். அவன் மீண்டும் என் பாதபடிக்கு வரணும். அவன் பாதபடிக்கு வரணும் அப்படின்னா அவன் பிரச்சனையை அவனுக்கு நீ என்ன பண்ண? முதலாவது சொல்லணும். இப்ப இந்த வார்த்தையை கேட்க கேட்க இரத்த பிரியனே இரத்த பிரியனேன்னு கேட்கும்போது இந்த தாவீதினுடைய மனசுல யாருங்க வந்திருப்பாங்க? உரியா வந்திருப்பானா? உரியாவினுடைய வாழ்க்கை வந்திருக்குமா? இப்ப அந்த விஷயம் புரிஞ்சதுனால தான் சொல்றான் அந்த வார்த்தையை. 11 மீண்டும் வாசிக்கிறேன். பின்னும் தாவீது அபிசாயும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமா செய்வான்? அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். யாருங்க அனுமதிச்சது? யார் அனுமதிச்சது? கர்த்தர் அனுமதிச்சாராம். ஏன்? தாவீதுடைய வாழ்க்கையில தூஷிக்கவும் கல்லறியப்படவும் அவன் மண்ணை வாரி இறைக்கவும் ஏன் கர்த்தர் அனுமதிச்சார் அப்படின்னா, தாவீது வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை தாவீது இன்னும் புரிஞ்சிக்காம, அதற்கான மன்னிப்பை வாங்காம, அதற்கான மனம் வருந்தாம அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவன் அப்படியே விட்டு விடுவதற்கு விருப்பம் அல்ல. யார் அனுப்புறாரு? சீமை அனுப்புறார். சீமை வரான், இரத்த பிரியனான மனுஷனே அப்படின்னு சொல்றான். இந்த இரத்த பிரியனான மனுஷன் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இந்த தாவீதுக்கு யாருடைய ஞாபகம் வருதுன்னா, உரியாவின் ஞாபகம் வருது. உரியாவின் ஞாபகம் வந்த மாத்திரத்தில் இவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அவன் தூஷிக்கட்டும், விடு, கர்த்தர் தான் அவன் அனுப்பியிருக்கிறார். எப்படி தாவீதே உனக்கு தெரிஞ்சிச்சு? என் பாவத்தை சுட்டி காட்டிட்டான் பாரு, என் தவறு என்ன என்பதை புரிய வச்சான் பாரு. அதுதான்பா, அதுதான்
ஆண்டவர் தான் அனுப்பியிருக்கிறாரு. அவன் தூஷிக்கட்ட விடு. எது வரைக்கும்? அந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து போகிற வரைக்கும் தூஷணமும் மண் வாரி இறைத்தலும் கல்லால் அடிக்கப்படுகிற காரியமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஏன் சீமேயை தூசிக்கும்படி கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில் அனுப்பினார் அப்படின்னா இதான் நோக்கம். தாவீது ஒரு தவறு செஞ்சிருக்கிறான். அந்த தவறை மறந்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய விருப்பம் தாவீது அப்படி விட்டு விடுவது கிடையாது. அந்த தாவீதை எப்படியாவது தன்வசப்படுத்தி தன் பிள்ளையாய் மாற்றி அவனை ராஜபாரத்தில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஆசை. அந்த ராஜபாரத்தில் உட்காரணும் அப்படின்னா தாவீதின் சந்ததியில் கிறிஸ்து பிறக்க வேண்டும் அப்படின்னா தாவீது அவன் செய்த தவறை ஒப்படைக்க வேண்டியதா இருக்கிறது. அவன் தவறை அவன் ஒப்படைக்காமலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். இப்ப புரிஞ்சுக்கிட்டான் ஏன் இரத்த பிரியனான மனுஷன் என்ற வார்த்தை வந்துச்சு, ஏன் தூஷணம் வந்துச்சு, ஏன் கல்லெறியப்பட்டது, ஏன் இந்த கஷ்டம் எனக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படி என்பதை உணர்ந்துக்கிட்டு சொன்னா தேவன் தான் அவனை அனுப்பினார், அவன் செய்கிறதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி தாவீது இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே சங்கீத புத்தகத்தில் ரொம்ப பரிச்சயமான ஒரு அதிகாரம் உண்டுங்க. அந்த சங்கீதம் எது தெரியுங்களா? 51வது சங்கீதம். தாவீது இந்த 51வது சங்கீதத்தை எப்ப அவர் அதனுடைய காரியத்தை செய்தார் அப்படின்னா சீமேயு தூஷித்து, சீமேயு கல்லெறிந்து, சீமேயு இந்த தாவீதினுடைய பிரச்சனையை சுட்டி காட்டினதுக்கு பிறகாக இந்த சீமேயின் மூலமாய் கர்த்தர் அந்த தாவீது எதுக்கு அனுத்தார் அப்படின்னா மனம் திரும்புவதற்காகவும் மன்னிப்பை பெறுவதற்காகவும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றுவதற்காகவும் தான் ஆண்டவர் யார் அனுமதிச்சாரு? சீமை அனுமதிச்சார். அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை வாசித்து கொண்டது என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு மிக முக்கியமான கேள்வியை வைத்தார். உன்னுடைய வாழ்க்கையிலும் சீமைகள் காணப்படுறாங்களாப்பா? நீ யோசிக்கிறியா? ஏன் இந்த நிந்தனை, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இவன் தூசிக்கிறான், ஏன் இந்த கல்லெறியப்படுதல், ஏன் இந்த மண்ணை வாரி தூச்சுகிற காரியம், ஏன் இதையெல்லாம் நடக்குது, ஏன் இதையெல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறியாப்பா? சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நான் சீமையை அனுமதிப்பேன். சீமையை அனுமதித்ததற்கான காரணம் உன்னுடைய முடிவு தவறாய் போவதற்கு அல்ல, உன்னை என் இருதயத்துக்கு ஏற்றவனா நான் மாற்றணும், உனக்கான ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக கொடுக்கணும், உன்னை எப்படியாக நான் சிங்காசனத்துக்கு கொண்டு வரணும், உன் சந்ததியை கிறிஸ்துவின் இடத்துல நான் கொண்டு வந்து ஒப்படைக்கணும், உனக்கான சந்ததியை மாறி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறணும். அதுக்காக தான் இந்த கல்லெறியப்பட்டது, அதற்காக தான் இந்த மண் தூற்றப்பட்டது, அதற்காக தான் இந்த நிந்தனையான வார்த்தை. சீமையை அனுமதிப்பதற்கான காரணம் இதுதான்பா. நேரங்களில் நம்ம இருதயங்கள் எல்லாம் வேதனையிலும் துக்கத்திலும் தாழ்வது உண்டு. எந்த தவறுமே செய்யலையா ஆண்டவரே, எந்த குற்றத்தையும் நான் செய்யலையா ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்ன அப்படி பேசுகிறான், ஏன் ஆண்டவரே எனக்கு இவங்க இதை செய்கிறாங்க, எனக்கு புரியலையா ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இது எல்லாம் நடக்குது அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் பல முறை கேள்விகளை கொண்டு போகிறோம். அந்த கேள்விகளை கொண்டு போகும்போது ஆண்டவருடைய விடை என்னவா இருக்குது அப்படின்னா, உன் வாழ்க்கையில் சீமையை அனுமதிச்சிருக்கிறான் அப்படின்னா அவன் தூஷிக்கிறதுனால உன் வாழ்க்கையை நான் விட்டுற மாட்டேன், அவன் கல்லெறியப்பட்டதுனால அவனை தள்ளிவிட மாட்டேன். அவன் எதை சொல்றான் அப்படின்னா உனக்குள்ள ஒரு பிரச்சனையை சுற்றி காட்டுறான், உனக்குள்ள தேவனோடு நெருங்க வேண்டிய அந்த உறவை அவன் புதுப்பிக்கிறான். நீ தேவனுடைய சந்ததியாய் மாறும்படி தேவன் உனக்காக அந்த காரியங்களை செய்கிறார் என்ற காரியத்தை இந்த சீமையினுடைய வாழ்க்கையில தெளிவாய் பார்க்க முடியுதுங்க. இரத்த பிரியனான மனுஷனே அப்படின்னு சொல்லும்போது தாவீதுக்கு கோபம் வந்திருக்கணும். ஆனா தாவீது கோபப்பட்டாரா? ஏங்க படலை. அந்த இரத்த பிரியனான மனுஷனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். பரலோக தேவன் பார்க்குறாரு, என் பிள்ளையை அப்படியே விட்டுறது எனக்கு மனசு இல்லைப்பா, எப்படியாவது தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனா மாற்றணும். அப்போ அவன் தவற உணராமலே இருக்கிறான், அவன் தவற நான் உணர்த்தணும் அப்படின்னா இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டியதா இருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் இந்த தூஷணம், நிந்தை, கல்லெறியப்படுகிற காரியம், வேதனை நிமிர்ந்த அனுபவம் இது எல்லாம் இருந்திருக்கலாம். சீமையுவாய் சில நம்முடைய வாழ்க்கையில் கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த சீமையுவை தேவன் அனுமதித்தார் அப்படின்னா இந்த சீமையை அனுப்புனது யாருன்னு தாவீது சொல்றாரு? கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் அவன் அனுப்பி இருக்கிறாரு. அப்ப தாவீதுக்கு ஒரு விஷயம் உண்மையா தெரியும், அவர் ஸ்ட்ராங்கா நம்புகிற ஒரு காரியம் உண்டு. அந்த காரியம் என்ன தெரியுங்களா? என் வாழ்க்கையில என் தெய்வத்தை மீறி ஒரு நபரும் ஒரு காலமும் ஒரு தீங்கையும் செய்ய முடியாது. ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னா
வேத வசனம் சொல்லுது, வாசிப்போம். ரோமர் புத்தகத்தில் ஒரு மிக முக்கியமான வார்த்தையை நம்மால் வாசிக்க முடியும். 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம். இந்த 8வது அதிகாரத்தில் வருகிற அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம வாசிப்போம். என்ன வார்த்தை என்பதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. தாவீது இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு வச்சிருந்தார். 28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது எப்படி ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும்படி அனுமதிக்கிறார். சீமேயுவை தாவீதினுடைய வாழ்க்கையில் அனுமதித்ததற்கான காரணம், தாவீதுக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டியதா இருக்கிறது. அந்த நன்மை அவனுக்கு உண்டாக வேண்டும் என்றால் சீமேயு அவனுடைய வாழ்க்கைக்கு வந்தாக தான் வேண்டும். தாவீதினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குதுங்களா? அதுதான் பிரச்சனை. நான் என் வாழ்க்கையை யோசித்து பார்க்குறேன், ஆண்டவரே நான் இவ்வளோ உண்மையாக இருக்கிறேனே, ஆண்டவரே நான் இவ்வளோ காரியங்களை செய்கிறேனே, ஆண்டவரே ஏன்பா இந்த கஷ்டம், ஏன்பா இந்த நிந்தனை, இந்த வார்த்தையை கேட்கிறேன்னா இந்த வசனத்தை ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றேன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது அப்படின்னா தேவன் இதை அனுமதிச்சார்னா இதுல எனக்கு ஒரு நன்மை உண்டு. சீமேயு தூஷிக்கிறானா, நீ தூஷிடா ராஜா. ஏன்? என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் என் வாழ்க்கையில் வருவது கிடையாது. என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஒருவனும் என் மேல் கல்லெறிய முடியாது. என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஒருவனும் என் மேல் மண்ணை வாரி தூற்ற முடியாது. ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் சொல்லி இருக்கிறாரு, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். விட்டுருவாராங்க? விட்டுருவாரா? சில நேரங்களில் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுதெல்லாம் நீங்களும் நானும் யோசிக்கலாம். ஆனால் தாவீதினுடைய பார்வை நமக்கு இருக்கிறதா? தாவீது யோசித்த விதமாய் நாம் யோசிக்கிறோமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே என்ற புரிந்து கொள்கிற மனப்பான்மை நம்மிடத்தில் உண்டா? சீமையை பத்தி, சீமையை குறிச்சியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னா எப்ப தேவனை குறித்து நம்ம பார்ப்போம்? நான் கடந்து வந்த அனுபவங்களை ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில சீமைகளை நான் பார்க்கும் பொழுது என் கவனம் எல்லாம் சீமை மேலே இருந்துச்சே கண்டு யார் மேலே இல்லை? ஆண்டவர் மேலே இல்லை. சீமையின் மீது என் கவனம் இருந்த நாட்களை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்குறேன். அந்த நாட்கள் எல்லாம் வேதனையும் வலியும் கஷ்டமும் தான் என் வாழ்க்கையில். நான் சீமையை பார்ப்பதற்கு பதிலாக யாரை பார்த்துருக்கணும்? ஆண்டவரை பார்த்துருக்கணும். ஆண்டவரை பார்த்துருந்தா எனக்கு ஆறுதல் தேர்தல் கிடைச்சிருக்கும். அந்த துக்கப்பட்ட நாட்கள் என் வாழ்க்கையில் மாறி இருக்கும். ஆனால் நான் ஆண்டவரை பாராதபடி சீமையே பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் தேவன் செய்த அந்த நன்மையான காரியம் நன்மை என்று தெரியாமல் அது தீமை என்றே எனக்கு பொருள்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது நிந்தனையும் வேதனையும் கல்லெறியப்பட்ட காரியங்களும் சகிக்கும்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. என் ஆண்டவர் அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதுதாங்க. சாத்தான் யோபுவை எப்படியாவது அழிச்சிடணும்னு திட்டம். பர்மிஷன் எங்கே போ வாங்கினா? ஏங்க பர்மிஷன் இங்கே எங்கெங்கே போனாவன்? ஏன் அங்கே போனாவன்? அவனுக்கு தெரியும் தெய்வத்தை தாண்டி அவனுடைய பிள்ளைகளை தொடவே முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் தேவனுடைய பிள்ளைகளை தொடணும் அப்படின்னாலும் யார்கிட்ட போய் மண்டிடணும்? ஆண்டவர்கிட்ட போய் மண்டிடணும். கேட்குறான், யோபுவின் குடும்பத்தை சுற்றிலும் நீ வேலி அடைக்கவில்லையோன்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் நம்மளை சுற்றி என்ன அடைச்சிருக்கிறாரு? வேலி அடைச்சிருக்கிறார். ஒரு வேலை அந்த வேலியை தாண்டி ஒரு ஆடு வருது, பயிரை மேய வருது அப்படின்னா கேட்டை யார் திறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சில வேலைகளில் ஆண்டவர் அனுமதிப்பார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான். என் வாழ்க்கையில் ஒரு சீமையை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா, என் வாழ்க்கையில் அந்த சீமையினுடைய அனுபவம் இருக்குது அப்படின்னா ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையான காரியத்துக்கு என்னை அழைக்கிறார், ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை எனக்கு செய்யணும்னு நினைக்கிறார். அந்த நேரங்களில் நான் சீமையை மட்டும் பார்ப்பேன் அப்படின்னா நான் துக்கத்தில் அமிழ்ந்து போவேன். நான் யாரை பார்க்கணும் அப்படின்னா என் ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் அதில் நன்மை இருக்கும். என் வாழ்க்கையில் நீங்கள் எதை பண்ணாலும் அதில் ஒரு நன்மையான காரியம் இருக்கு ஆண்டவரே, நான் அதை நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைக்கிற காரியம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்படின்னா சீமையை தூஷிச்சான், தூஷணம் தாவீது வாழ்க்கையில் பழிச்சிருச்சா? கல் எரிஞ்சான்,
கல் எரிஞ்சவன் தாவீதோடைய கதையை முடிச்சிட்டானா? நீங்க அதுக்கு அடுத்த பகுதியை வாசித்து பாருங்க. இந்த சீமை யார் பாதத்தில் தெரியுங்களா வந்து விழுந்தான்? தாவீது பாதத்தில் வந்து விழுறான். விழுந்து கேட்குறான், என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம ஏதோ. தாவீது எப்படிங்க மன்னிச்சாரு? தாவீது அங்க மன்னிக்கிறார். எப்படி மன்னிச்சார் அவரு? அவருக்கு தெரியும், டேய் நீ இல்லடா, எங்க அப்பா அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில் ஒன்றுமே வராது. நீ வெறும் மீடியேட்டர் மட்டும்தான், நீ வந்து பயன்படுத்துகிற கருவி மட்டும்தான். என் அப்பா அனுமதிச்சாதான் நீ என் வாழ்க்கையிலே வர முடியும். தாவீதின் மன்னிக்கிற மனப்பக்குவம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஆண்டவரை. புரிஞ்சுக்கிட்டபடியினால இந்த சீமைக்கு மன்னிப்பை கொடுத்து போ அப்படின்னு சொல்லி அந்த சீமையை வாழும்படி அனுப்பிவிட்டாங்க. அன்பானவர்களே, இந்த சீமையினுடைய சம்பவத்திலிருந்து ஒரு சத்தியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அந்த நன்மையை நாம் பெரும்படியாக தான் தேவன் சில நேரங்களில் சீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். தொடர்ந்து தேவ அன்பில் வளரும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளாராக. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.